பணக்கார ஊர் தானே. ஆனால் என்ன ஒற்றிய கார்கள் கயசுகள் உங்கள்கிட்ட விட்டு நிற்குதோ. ஆ நாய்க்குட்டி வாங்க போவோம், பூனைக்குட்டி வாங்க போவோம், உங்களுக்கு ஊசி போட போவோம். காய்ச்சிட்ட விடு இல்லாத சோடியன் குடும்பி சும்மா ஆடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் வந்து காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமையாவே வந்து இந்த காணொலியில சாமினியக்காவை பார்த்திருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு காணொலி போடைக்குமே வந்து சாமினியக்காங்க என்று சொல்லி ஒரே கேள்வி. உண்மைக்குமே பாத்தீங்களான்னு சொன்னா சாமினியக்காக்கு இப்ப வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்குது. அதே நேரத்துல வந்து வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலைகளும் வந்து இருக்குது. அதனால நாங்க வீடியோ ஒழுங்கா போடுறது இல்லை. அப்ப இன்றைய தினம் வந்து நான் அக்காட்ட சொன்னேன், நீங்க வீடியோவுக்கு வந்துட்டீங்க, அப்ப வந்து உங்களை நேசிக்கிற உறவுகள் கேட்க நீங்கள் வந்து அதற்கு கட்டாயமா செவி மடுக்கணும். அவர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய யாழ்ப்பாண தமிழை வந்து ஒரு விருந்தா இன்றைய காணொலிகள்ல கொடுக்கலாமே. நாங்கள் வந்து ஒரு சமூக கருத்துள்ள விடயம் கதைக்கும் என்று சொல்ல உண்மைக்கு அதுக்கு இருந்து கதைக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நோக்கி நாங்கள் ஒரு சிறு பயணம் ஒன்று மேற்கொள்ள போறோம். அந்த முக்கியமான பயணத்துல வந்து எனக்கும் சாமினியக்காகும் இடையே நடக்கக்கூடிய விடயங்கள், அந்த இடத்துல நடக்கக்கூடிய விடயங்கள் என்று சொல்லி அதை பகிர்ந்து கொள்வோம். என்னென்னு சொன்னா எங்களுடைய முக்கியமான வேலை முடிஞ்ச மாதிரி மாச்சுது, அதே நேரம் உங்களோட ஒரு சுவாரஸ்யமான காணொலி பகிர்ந்து கொண்ட மாதிரியும் ஆச்சு என்று சொல்லிட்டு வந்து இன்னைக்கு நாங்கள் வெளுக்கிட்டு நிக்கிறோம். அப்படி வந்து சாமினியக்காவும் நானும் அங்க போயிட்டு நேரடியா தொடருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும். எப்படி அமைதி உங்களோட ஊர் காட்டாமதி அதுல தித்திக்கு மட்டும் தான் அதை காட்டுமென்று சொல்லிட்டு செல்ஃபி கேமரால விட்டு கொண்டு வாரு. செல்ஃபி கேமரா தான் இது. இந்த பகுதியை காட்டு. இந்த பகுதி தான் எங்களோட பாடசாலைக்கு போற ஒரு பகுதி. பார்த்தீங்களா ரோட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி சன நடமாட்டமே இல்லை. ஆனா இன்றைக்கு வந்து வெயில் கொஞ்சம் கூட ஆக்கிடங்க. தித்திக் காய் சொல்லிட்டு எங்க போறீங்க நடையில? பணக்கார ஊர் தானே. ஆனா என்ன ஒற்றிய கார்கள் கயசுகள் உங்கள்கிட்ட விட்டு நிக்குதோ. ஆ இன்னும் ஒரு 2 ரக்கின 4 என்னவா ஆனா தித்திக்கு இப்ப எங்க போறீங்க? கருத்துத்துறை உங்களோட ஊர். உங்களோட ஊரின் பேர் என்ன? உங்களுடைய ஊரின் பெயர் என்ன? ஊரின் பேர் என்னன்னு கேட்டா ஆட்ட ஊரை சொல்றது, அப்பாண்ட ஊரை சொல்றதா அம்மாண்ட ஊரை சொல்றது. நீங்க வாழ்ற ஊரின் பெயர் அப்படி கேட்கும். நீங்க வாழும் ஊரின் பேர் என்ன? தித்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு பாருங்க. இந்த டைம் வந்து டியூஷன் டே, பிள்ளைகள் எல்லாம் வந்து டியூஷனுக்கு போய் கொண்டு இருக்கணும். நடுநேரம் அவளுக்கிட்ட என்ன பிரச்சனைனா அதுல நித்திரியாக ஓட வேண்டிய இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி சொல்லி நாங்க போறோம். நான் அதை வந்து நாங்கள் வீடியோல சொல்லல, எல்லாமே சுமூகமா சரி வந்தா பிறகு கடைசி நேரம் அதை என்ன விடியும் சொல்லுவோம். தெரியும் அவையில் வந்து ஏன் வீடியோ தாரகா போடலை என்று சொல்ல வந்து நாங்கள் அதை சொல்லி இருந்த நாங்கள் எங்கிட்ட விட்ட வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. 1 2 இல்லை, எல்லாமே பொதுவாக அப்படியே நாங்கள் படிப்படியாக காட்டுவோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து அங்க விடை இருக்கும். என்ன அம்மாவை கருத்து
நீங்க பாஸ்ட் நடவுங்க நான் நடப்பேன் தானே. உண்மைக்குமே அது பிரச்சனை தானே. இன்றைக்கு வந்து கட்டாயம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து அம்மா சொன்னா சரி நான் தனியாகவும் போகல அந்த இடத்துக்கு, கொஞ்சம் திரும்பி வாரதுன்றது பயம். அப்போ அம்மா சொன்னா சரி நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து போட்டு வாங்க. நான் எடுத்துட்டேன் தெரியுமா நீங்கள் சொன்ன விஷயத்த. நான் ஒரு நல்ல விஷயமா சொல்லுவோம்னு பார்த்தேன். பாருங்க தாய் வந்து பிள்ளை கிணதுர நடக்கக்கூடாது தூக்கி நடக்கிறாண்டு. அப்ப நடவங்க ஆனா வெயில் இல்லோ திதிக்கிறாங்கோமே திதிங்க அப்பு கும்பிட்டு நீங்களே அப்பு கும்பிட்டு நீங்களே கும்பிட்டுட்டீங்களே. ஆனா எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க சுவாத்தியமா இருக்குது, சென நடமாட்டம். அதனால கதவு பூட்டிக்கிறாங்க. உங்கள்ட வீட்டுக்கு கதவு பூட்டு தானே. உங்களை போல பிள்ளைகள் இருந்த ரோட்டு போட்டு வேற வாடகைக்கு கூட கொடுக்க மாட்டேன் வச்சிருக்கு. இது அங்க கொஞ்சம் பாருங்க பாத்தீங்களா. கடைக்கு போய் நாய்க்குட்டி வாங்கி நாய்க்குட்டி வாங்க, நாய்க்குட்டி வாங்க போவோம், பூனைக்குட்டி வாங்க போவோம், உங்களுக்கு ஊசி போட போவோம், நெருக்க போவோம். எங்க விக்கிறேன்னு தெரியாம நாங்கள் இருக்கிறோம். ஒரு கும்பி நிக்கிற மாதிரி கிடக்கு. இப்ப 2 தானே ஒரு கும்பி போல. என்ன வீடியோ கமெண்ட்ஸ் போட்டா என்ன செய்யறது? என்ன இல்ல இதுல நாங்க ஒரு சில கதைகள் கதைக்கிறோம் தானே. அதான் ஒரு வீடியோ போறோம். எங்கண்ட ஒரு பையன் அதுல வந்து எங்கண்ட யாழ்ப்பாண தமிழ்ல நாங்க ஒரு கதைகள். அப்ப என்னது மக்கள் எங்கள்கிட்ட விரும்பி நிலவரத்தை காட்ட புறமணி போட்டு எங்களைய நிலவரமா காட்டி உண்மையா சொல்லுங்க. எங்கண்ட வீட்டை இருந்து கிராம கோட்டுக்கு போறதுல என்ன நிலவரத்தை காட்டுறோம் பாருங்க. ஒரு 10 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிடம் நிக்குது. எங்க நாய் நிமிடம் இது நிமிடம் நாய் உண்ணி அது பழம் நாய் உண்ணி மாதிரி பாருங்க. உண்ணி மாதிரி கிடக்குது, கருப்பு கருப்பு குட்டி. அதால பாத்தீங்கன்னு சொன்னா நான் வாடிக்கையா வாங்குற கோழி கடை இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பாட்டு போடினோம். காப்பிரைட் விழுந்துட்டது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வண்ணத்தை பூச்சி கொண்டு அம்மான இதை பார்த்தா பேசுவீங்க சத்தியமா தெரியுமா. அங்கே பார்த்தீங்களா நிறைய பிள்ளைகள் உண்மைக்குமே டியூஷனுக்கு போக பார்க்க நல்லா இருக்குது. நாங்களுமே இது செய்து கொண்டு வரோம். அதே நேரம் வந்து இன்னொரு தம்பிக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவில் கதைச்சினாங்கள். அது வந்து ஒரு அக்கா வழக்கமாகவே செய்கிற ஒரு அக்கா சொன்னோம், நான் செய்கிறேன்னு சொல்லி. அதே நேரத்தில் வந்து அவள் சொன்னா இன்னும் மக்கள் வந்த தாரக அது செய்யுங்கோ, நான் இன்னும் செய்ய ஆசைப்படுறேன்னு நிறைய செய்ய ஆசைப்படுறேன் சொல்லி. என்ன செய்ய உதவி அதாவது இந்த படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்லி. அதே போல உறவுகள் எங்களோட இணைஞ்சு கொண்டா கண்டிப்பா நிறைய பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. உங்கள் மூலமா எங்களுடைய உறவுகள் மூலமா உங்கள் மூலமாவும் செய்யத்தான் வேணும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆளா வந்த பிறகு பணக்காரியா வந்த பிறகு செய்வோமா. இது நாங்கள் முந்தி எடுத்த பாவாடை மாதிரி திருப்பி எடுக்கிறீங்கண்ணா. சைக்கிள் வர்றதுக்கு இங்கே தான் வந்து நாங்கள் மலிவா உடுப்பு எடுக்கலாம்னு சொல்லி வந்து நிற்கிறேன். தித்திக்கிட்ட செயற்பாட்டு பாரு தித்திக் வாங்க. சரியா சரி. அப்போ நீங்கள் மரக்கறியை வாங்கி கொண்டு வாங்க. மரக்கறி சந்தையை பாரு. பார்த்தீங்கன்னு சொன்னா அக்காங்களை மரக்கறி வாங்கி கொண்டு இருக்கிறோம். நான் வந்த வேலையுமே வந்து முடிஞ்சது. அப்படி இருத்தி கூட நினைக்கிறேன். தித்திக்
பாத்தீங்களா சொன்னா எங்களுடைய பருத்தித்துறை பின் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பஸ் வந்து நாங்கள் ஒரு புதுவிதமா பாக்குறோம். ஒரு மஞ்சள் கலர் பஸ் நிறைய காலத்துக்கு பிறகு பாக்குறோம். இதுதான் வந்து எங்கள்ட அரச பேர் வந்து இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படியே பாருங்க, அங்கால வங்கிகள் இருக்குது, அங்கால வந்து கடைகள் இருக்குது. பாத்தீங்களா சொன்னா உள்ளுக்குள்ள கடை இருக்குது. நாங்க வந்து நார்மலா இன்றைக்கு வந்த இடத்துல எங்களுடைய கதைகளை காட்டி ஒரு சின்ன ஒரு வீடியோவா பதிவு செய்து நாங்கள் தித்திக்கு என்ன செய்றீங்க அறியுங்க. நான் வந்து போவோம். இது வந்து ஒரு பயண வீடியோ உண்டு இல்லை, நாங்கள் கதைக்கிற கதைய பயணமா கதைக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி வந்து நாங்கள் டெவலப்பிடுவோமா, அதுதான் ஒரு வெற்றி. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை காட்டு இல்லை, பரத்துறையை காட்டுறேன்னு உங்களை காட்டுறேன்னு அர்த்தமே. இடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய 90s கிட்ஸ் மெமரிஸ் எல்லாம் வந்து இருக்குது. சோளோ உருண்டை, தட்டவடை என்று சொல்லி எல்லாம் நிறைய இருக்குது. இப்ப நீங்க ஆட்டோல போறீங்களா பஸ்ல போறீங்களா? பஸ்ல. ஓகே, அப்ப நாங்க வந்து அப்படியே போவோம். என்ன இதுல அது என்னண்டு சாமான வா 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 வா, அது காய்ச்சிட்ட விடு இல்லாத புரிச்சு ஆயிருங்க சித்திக்கு சித்தியோட நான் திறமை இல்லாத ஒரு பஸ்ல நாங்கள் இருக்கிறோம். என்ன பஸ் காசு எடுக்கிறீங்களோ என்னட்ட வந்து இருக்குது. அப்போ வந்து சொல்லுவினும் சோடியன் குடும்பி சும்மா ஆடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் வந்த பயணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்குது. உண்மைக்குமே நாங்கள் வந்து இந்த பயணத்தை ஒரு காணொலி அடுத்து போகிறோம்னு சொன்னாலும் இதில் நிறைய நிறமங்களுக்கு எடுக்குது. அப்போ வீட்டை போய் ஒரு வீடியோ எடுக்கலாது. நாங்கள் வீடியோவில் கதைக்கிற கதையோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயணமாக கதைக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீட்டை போட்டோம். விழுத்திட்டீங்களா? அப்படி விழுத்தக்கூடாது, என்ன குடிச்சிட்டு இறங்கிட்டாங்க. தித்திக் தித்திக் இங்க பாருங்க, சித்திய பாருங்க, இங்க சித்திய பாருங்க. நான் சத்தம் போடு, ஏன் சத்தம் போடு? அண்டைக்கும் சொல்லி தந்தேன் கீழே எறிய கூட. நின்று திருப்பறி பாத்தீங்களோ, காலை மாட்டி காட்டி அவ்வளோ பாருங்க. அந்த எழுதிய பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஆதிராவுக்கு ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்து வாவாம். வந்த இங்க 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 ஆதிராண்டோன்னு வாழ்ந்துடுவி வந்தோடனே தானே இல்லை நல்லா இருக்கான வடிவா இருக்கு, வெளியிடங்களுக்கு போடலாம். அந்த பக்கம் தான் வெயில இருக்கு, முன்னேற கை யாழ்ப்பாணத்தை விட்டு வெயில் அந்த பக்கம் அது கிரௌண்டா இருக்குது. இப்போ புது பஸ் விட போறாங்களா? 10 பஸ் பருத்தித்துறைக்கு 5 பஸ் போல இருக்கு. 50 பருத்துறையில இருந்து வலிக்கிற பஸ் விட போயிடணும். யாழ்ப்பாணம் 3:30க்கு தான் டாக்டர் வருவார். 2 மணிக்கே வந்தேன். இவ்வளோ நேரம் கொஞ்சம் இருந்துட்டு 2 மணிக்கு வராட்டா என்ன 3:30 4 மணிக்கு வரும்பே நாங்கள் டாக்டரை பார்க்க. அவரை நக்கல் அடிக்கத்தான் எரிப்பல்ல ரித்திக்கு லைட்டா அடிதானா இது. அது சீட்டு ஜாலியா மழையா
அதிகாலையில நல்ல ஓ அங்க நல்ல மணி அதிகாலையில நல்ல நல்ல ஒரு மெதட்டு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க எல்லாரும் படிவா இருக்கிறோம். அப்போ வந்து இன்றைய நாள் எப்படி இருந்த முதல்ல டித்திக்க கேப்போம். டித்திக்கு எப்படி இருந்தது? தித்தி கருகி இப்ப வந்து நிக்கிறோம் எல்லாரும் அப்படியே தித்தி கருகையில நாங்கள் கருத்துறைக்கு போனது என்ன முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதுல என்ன இருக்குண்டே சில பேர் நினைக்க கூடும் அந்த முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொல்லி நாங்கள் எப்படி ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி அளவுல உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்றீங்க. இந்த பிள்ளைன்னு செய்து விளக்குமா கதைக்கு அவைக்கு நார்மலா என்ன வீடியோன்னே இது ஒரு விளக்கம் இல்லாத வருத்தன் இருக்கும். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம், இதை நாங்க திருப்பூருக்கா சொல்லுவோம். என்னன்னு சொன்னால் இன்றைய நாள் ஒரு முக்கியமான விடயத்துக்கு போறோம்னு சொல்லி காணொலியில சொல்லி போட்டோம். ஆனா காணொலியை பார்த்தால் அப்படி ஒரு நிகழ்வே இல்லாத மாதிரி இருக்கும். இது என்னடா முக்கியமான நிகழ்வு என்று நீங்கள் யோசிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி அளவில் உங்களுக்கு நாங்கள் அதை அறிவிப்போம் என்ன முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லி. இன்றைக்கு அதற்கு ஒரு முன்னாயத்தமா தான் ஒரு சில செயற்பாடுகள் செய்தாங்களே. அதே நேரத்துல வந்து அந்த நிகழ்வெல்லாம் கைகூடி எல்லாமே அமைக்க அது ஒரு வீடியோவா அவங்களோட பதிவு செய்வோம். எங்களுடைய உறவுகளும் வந்து அதை நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எல்லாமே வந்து நாங்கள் ஒரு வீடியோவா பதிவு செய்வோம். என்ன அப்ப இன்றைய நாள் என்ன இது சரி அப்புறம் அங்க என்ன காட்ட வேண்டாம் மாதிரியே வந்து அவர் சொல்றேன். அப்ப இது ஒரு சின்ன காணொளி தானே. என்ன அப்ப நாங்க வந்து வீடியோ முடிச்சு கொள்வோமே. சரி உறவுகளே, இதோட முடிச்சு கொள்றோம் இந்த காணொலிய. இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சந்திப்போம். பை 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 பை.